இல்லடா நான் அழல, நான் குடிச்சா நான் ரொம்ப கியூட்டா இருப்பேன் அப்படின்னு ஹாங் எப்பயுமே சொல்லுவா. நான் ஏன் கியூட்டா இருந்தேன் அப்படின்னு எனக்கு நான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் கியூட்டா இருந்தனால தானே அவன் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா. இந்த உலகத்திலே கியூட்டா இருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஆள் நானா மட்டும் தான் இருப்பேன். என்னால முடியல, அவங்க ஃபேமிலி என்ன ரொம்ப டாமினேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அழுதுட்டே இருக்கிறாரு. லவ் பண்ணும்போது என் கூடவே இருப்பேன், என்னை எப்பயுமே அளவே விட மாட்டேன் அப்படின்னு ஹாங் சொன்னான். ஆனா அதெல்லாம் எதுவுமே இப்ப பண்ண மாட்டேங்கிறான், என் கூடவேயும் இருக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அழுகுறாரு. சரிவா உனக்கு ரொம்ப போதை ஓவர் ஆயிடுச்சு, நான் வீட்டில் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு. ஒன்றும் தேவையில்ல, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு இவனும் சொல்கிறாரு. அதை அவர் ஃப்ரெண்டு நம்பவே மாட்டேங்கிறாரு. வேணா நம்பலன்னா பாரு, அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க, நான் உட்காந்தா உட்காருவானுங்க, நான் எழுந்தா எழுவானுங்கன்னு அவருக்கு டெமோ காமிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா யூனோவும் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த 2 பேரும் இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவரும் டென்ஷன் ஆகி, இந்த உலகத்தில் நான் தனியாக அழுகுறது கூடவா எனக்கு சுதந்திரம் இல்லை, என்னை விட்டு போங்கடா அப்படின்னு கத்துறாரு. அவனுங்களும் அந்த பக்கம் ஏறி போயிடுறானுங்க.